Hi students, இந்த வீடியோவில் 7th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.3ல 4th sum பார்க்க போகிறோம். The area of a trapezium is 1080 square centimeter. If the lengths of its parallel sides are 55.6 centimeter and 34.4 centimeter, find the distance between them. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் செஞ்சிடலாம் பாருங்க. கொஸ்டினில் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் கொடுத்துருக்காங்க, parallel sides A and B கொடுத்துருக்காங்க. நம்ம ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். அதை எழுதிடலாம். given area equal to 1080 square centimeter, A equal to 55.6 centimeter, B equal to 34.4 centimeter, H equal to what? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். area of the trapezium equal to 1/2 into h into a plus b square unit. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. 1080 equal to 1/2 into h நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ a plus b equal to 55.6 plus 34.4. இப்போ 55.6ஐயும் 34.4ஐயும் ஆட் பண்ணிடலாம். 55.6 34.4, 6 plus 4 10, 0 போட்டுக்கோங்க. ரிமைனிங் 1 plus 5 6, 6 plus 4 10, ரிமைனிங் 1 plus 5 6, 6 plus 3 9. ஸோ என்ன பண்ணோம், இந்த இடத்துல தான் டாட் வைக்கணும். இப்போ என்ன ஆன்சர் வருது, 90 வருது. ஸோ 1080 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு 90. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதை நம்ம விட்டுடலாம். இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2 is 2, 4 2s are 8, ரிமைனிங் 1 10 ஆகிடும். இப்போ 5 2s are 10. இப்போ என்ன வருது பாருங்கள், ஹெச் இன்ட்டு 45 ஈக்குவல் டு 1080. நவ் ஹெச் ஈக்குவல் டு 1080 டிவைடட் பை 45. இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. 9 5s are 45. ஹியர் 2 5s are 10, ரிமைனிங் நோ நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 8. 1 5 is 5, ரிமைனிங் 3 30 ஆகிடும். 6 5s are 30. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 3s are 9. ஹியர் 7 3s are 21. 2 3s are 6. அகெயின் 3 டேபிளில் கட் பண்ணிக்கலாம். 1 3 is 3. ஹியர் 2 3s are 6, ரிமைனிங் 1 12 ஆயிரும். நவ் 4 3s are 12. therefore h equal to 24. கொஸ்டின் நமக்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்ததுனால ஹைட் நமக்கு 24 சென்டிமீட்டர். அவ்வளோதான், அந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்த்துடலாம். த ஏரியா ஆஃப் ஏ ட்ரெப்பீசியம் இஸ் 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 9 சென்டிமீட்டர் இஃப் ஒன் ஆஃப் த parallel side இஸ் லாங்கர் தேன் த அதர் பை 6 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த parallel sides. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் செஞ்சிடலாம். சொல்யூஷன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன், ஏரியா ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹெச் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் ஒன் ஆஃப் த parallel side இஸ் லாங்கர் தேன் த அதர் பை 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு parallel சைடு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். லெட் த parallel side equal to A. Other parallel side is what? Other parallel side equal to, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், லாங்கர் தேன் த அதர் பை 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு சைடை ஏன்னு வச்சுருந்தோம்னா இன்னொரு சைடு என்ன வரும், A plus 6. ஸோ B equal to A plus 6 எடுத்துக்கலாம். திஸ் இஸ் B. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். ஏரியா ஆஃப் த trapezium equal to 1/2 into h into a plus b square units. இப்போ ஏரியா என்ன கொடுத்துருந்தாங்க, 180 ஈக்குவல் டு 1/2 into h equal to 9 into ஏங்கிறது நமக்கு ஒன் parallel side, அனதர் parallel side equal to a plus 6. இப்போ a plus bக்கு பதில் என்ன பண்ணணும், a plus 6. இப்போ என்ன வரும் பாருங்கள், 180 equal to 1/2 into 9 into a plus a, 2a plus 6.
now 2a plus 6 equal to என்ன பண்ணலாம் இந்த 1/2வையும் 9ஐயும் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க அப்போ என்ன ஆகிடும் 180 இன்ட்டு இது டிவிஷனில் இருக்குது ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும் இந்த 9 நமக்கு மல்டிப்ளையில் இருக்குது ஸோ டிவிஷனுக்கு வந்துடும் இப்போ கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள் 1 9 is 9 2 9s are 18 remaining no number next number is 0 therefore what will come 2a plus 6 equal to 20 into 2 இப்போ என்ன வந்துச்சு பாருங்கள் 2a plus 6 equal to 14 வந்துச்சு now 2a equal to 40 minus 6 therefore 2a equal to 40 minus 6 equal to 34 now a equal to 34 by 2 இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க 1 2 is 2 here 1 2 is 2 remaining 1 14 ஆகிடும் 7 2s are 14 therefore a equal to 17 now b equal to what a plus 6 that's equal to 17 plus 6 therefore b equal to what 23 இப்போ லாஸ்ட் ஆன்சர் எழுதிருங்க the parallel sides a equal to 17 centimeter b equal to 23 centimeter அவ்வளோதான் அந்த சம் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு 6th சம் பார்த்துடலாம் the sunshade of a window is in the form of isosceles trapezium whose parallel sides are 81 centimeter and 64 centimeter and the distance between them is 6 centimeter. Find the cost of painting the surface at the rate of rupees 2 per square centimeter. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ சம் செஞ்சிடலாம் பாருங்க சொல்யூஷன் வாட் இஸ் கிவன் கொஸ்டின் நமக்கு parallel sides கொடுத்துருக்காங்க a equal to what 81 centimeter b equal to 64 centimeter a and b தான் நமக்கு parallel sides நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்னு கொடுத்துருக்காங்க தட் இஸ் h equal to 6 centimeter இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்கும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம் ஏரியா ஆஃப் த trapezium equal to 1/2 into h into a plus b square units that's equal to 1/2 into h equal to 6 a equal to 81 plus b equal to 64 inside the bracket இப்போ 1 2 is 2 3 2s are 6 that's equal to 3 into 81 plus 64 81 plus 64 equal to 145 so 145 எழுதிக்கோங்க இப்போ 145 3 வச்சு மல்டிப்ளை பண்ணோம் 145 3 வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 435 வருது therefore 435 centimeter square this is area இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கண்டுபிடிக்கணும் அதுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் rupees 2 per square centimeterனு கொடுத்துருந்தாங்க எழுதிக்கோங்க காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் 1 square centimeter equal to rupees 2னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் 435 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும் காஸ்ட் ஆஃப் painting for 435 square centimeter equal to 435 into 2 இப்போ 2 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க என்ன வருது பாருங்க 870 வருது that's equal to rupees 870 இதுதான் நமக்கு என்னது cost of painting அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு 7th சம் பார்த்துடலாம் a window is in the form of trapezium whose parallel sides are 105 cm and 50 cm respectively and the distance between the parallel sides is 60 cm. Find the cost of the glass used to cover the window at the rate of rupees 15 per
100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் செஞ்சிடலாம் பாருங்கள். சொல்யூஷன் வாட் இஸ் கிவன்? பேரலல் சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ஏ. given A equal to 105 centimeter and B equal to 50 centimeter. Next distance between two parallel sides கொடுத்துருந்தாங்க. That is H. H equal to 60 centimeter. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். Area of the trapezium equal to 1/2 into H into A plus B square units. That's equal to 1/2 into H equal to 60 into A equal to 105 plus B equal to 50. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2 is 2, 3 2s are 6, remaining no number, next number is 0, so 0 அப்படியே போட்டுக்கலாம். That's equal to 30 into 105 plus 50 equal to 155. இப்போ 30 into 155 கண்டுபிடிக்கணும். 155 30 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு 0 மட்டும் சேர்த்தா போதும். அந்த 0 எழுதிக்கோங்க. 3 5s are 15, remaining 1, 3 5s are 15 plus 1, 16, remaining 1, 1 3 is 3, 3 plus 1, 4. என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 4650 வருது. தட்ஸ் ஈக்குவல் டு 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஏரியா. ஏரியாவோட ஷார்ட் ஃபார்ம் ஏ. இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். த காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு டு கவர் த விண்டோ அட் த ரேட் ஆஃப் ₹15 per 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அதை எழுதிடலாம். காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு ஃபார் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ₹15. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு ஃபார் 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி வரும்? 4650 டிவைடட் பை 100 இன்ட்டு 15 வரும். ஏன்னா நமக்கு 100 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 100 வச்சு டிவைட் பண்ணிட்டு தான் 15 வச்சு மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 4650 15 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஆன்சரில் 2 நம்பர் தள்ளி டாட் வச்சிடலாம். ஏன்னா 100 வச்சு டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன ஆன்சர் வந்துச்சோ அதுலேருந்து 2 நம்பர் தள்ளி டாட் வச்சா போதும். இப்போ 15 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 69,750 டிவைடட் பை 100. 100 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். therefore 697.50. this is the amount. therefore rupeesனு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஆன்சர் எழுதிருங்க. காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.